அட்வொகேட் தியோஃபிலஸ்க்கு அவரோட ஃப்ரெண்டு ஹார்வர்டு இறந்துட்டதா ஒரு கால் வருது. உடனே அவர் கிளம்பி ஹார்வர்டோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஃபியூனரலுக்கு அவரோட சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்ஸுன்னு சொல்லி எல்லாமே வந்திருக்காங்க. பெரிய கூட்டமே இருக்குது. எல்லாம் குவைட்டாக அமைதியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அமைதியை குலைக்கிற மாதிரி ஒரு மாடர்னான லக்ஸுரி கார் வந்து நிற்கிது. அதில் இந்த ஹார்வர்டோட கடைசி பேரன் ஜேசன் இறங்குறான். இந்த ஜேசன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இறுதிச் சடங்கு முடிஞ்சதுக்கப்புறமா அட்வொகேட் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கவுங்களுக்கான உயிலை படிக்கிறாரு. பெரிய மகனுக்கு 600 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கம்பெனி, அடுத்த மகளுக்கு 4000 ஏக்கர் மேய்ச்சல் நிலம், கடைசி பையனோட மகன் தான் இந்த ஜேசன். அவங்க அம்மா பேர் சாரா. இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டதால அவங்க குடியிருக்கிற அந்த வீட்டை அவங்க பேர்லேயே உயில் எழுதி வச்சுருக்காரு ஹார்வர்டு. இப்படியே ஒவ்வொரு சொந்தக்காரங்களுக்கும் ஒவ்வொன்று எழுதி வச்சுருக்காரு. லைனாக எல்லோரும் கேட்டுட்டு போகிறாங்க. எல்லாரும் அவங்க சொத்தை அனுபவிக்கலாம், ஆனால் விற்க முடியாதுங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. கண்ட்ரோல் எல்லாம் இந்த அட்வொகேட்டுக்கிட்ட தான் இருக்கிற மாதிரி உயில் எழுதி வச்சுருக்காரு ஹார்வர்டு. எல்லாரும் கோபத்தோடு கிளம்பி போனதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஜேசன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கும் நம்ம தாத்தா எதையுமே எழுதி வச்சுருக்க மாட்டாருன்னு கோபத்தில் வெந்திரிச்சு போக பார்க்குறான். அப்போ அட்வொகேட் அவனை கூப்பிட்றாரு. உனக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு உங்கள் தாத்தான்னு சொல்கிறாரு. ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு சிடி எடுக்கிறாரு. ஜேசனும் வக்கீலும் சேர்ந்து அந்த சிடியை போட்டு பார்க்குறாங்க. ஹார்வர்ட் சொல்லி வச்சுருக்கிற ஒரு சில கடமைகளை இந்த ஜேசன் நிறைவேற்றினா ஸ்டெப்பாக ஸ்டேஜாக அவனுக்கு சொத்து வந்து சேர்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அதுவும் அந்த கடமையெல்லாம் முடிச்சாதான் இது, இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் இன்னும் அட்வொகேட் கையிலேயே தான் இருக்க போகுது. இதுதான் இந்த படத்தோட ஆரம்பம். இந்த படத்து பேர் தி அல்டிமேட் கிஃப்ட். போங்க, இதையெல்லாம் யார் செய்ய போகிறா? எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்தே எனக்காக எதையுமே செஞ்சதில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அன்றைக்கி நைட்டு ஒரு கிளப்புக்கு போகிறான். அங்கே தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொல்கிறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ ஒரு சின்ன ட்ரை பண்ணிப்பார், ஒருவேளை உனக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா உனக்கு பெருசாக கிடைக்கும்லான்னு சொல்கிறாங்க. ஜேசனும் சரி இந்த டாஸ்க் நம்ம செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டில் கிளம்பி டெக்ஸாஸுக்கு புறப்படுறான். வழக்கம் போல் பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்காடுறான். ஆனால் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உங்களுக்கு இந்த கிளாஸில் டிக்கெட் இல்லை, நீங்கள் போய் சாதாரண கிளாஸில் உட்காருங்கன்னு சொல்லி ஆர்டினரியில் போய் உட்கார வச்சிடுறாங்க. டெக்ஸாஸில் ஜேசனோட தாத்தா ஹார்வர்டோட ஃப்ரெண்டு கஸ்ஸுங்கிறவர் வராரு. அவர் வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட் நாள் அவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு எழுப்புறாங்க. ஜேசன் நான் எந்திரிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு படுத்திருக்காரு. அப்போ இந்த மாட்டு அடிக்கிற ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து இவர் எழுப்பிடுறாரு. அந்த தாத்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்த சுற்றி நீ ஃபென்சிங் போடணும், அதாவது வேலி போடணும்னு சொல்லி ஜேசனுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. ஜேசன் 1க்கு 2 ஏனோ தானான்னு ஒரு ஃபென்சிங்கை சின்னதாக போடுறாரு. அப்போ இந்த கஸ்ஸுங்கிறவர் வந்து அதையெல்லாம் ஒரே இழுப்பில் இழுத்து கீழே உள்ள காட்டிடுறாரு. நீ நல்ல விதமாக இந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டு முடிக்கணும், அப்போ தான் உன்னோட டாஸ்க் முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் யாரும் எழுப்பி விடாமே இந்த ஜேசனே காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்றான். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபென்சிங் போய் போட ஆரம்பிக்கிறான். சுமார் 1 மாதம் நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கப்புறம் உறுதியான ஒரு வேலியை அந்த இடத்த சுற்றி அமைச்சிட்றான். ஃபென்சிங் போடுற டாஸ்க் முடிஞ்சிடுது. அந்த கஸ் தாத்தா இவனை மறுபடியும் அவனோட ஊருக்கே ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அப்புறமா ஜேசன் இந்த அட்வொகேட்டை வந்து பார்க்குறான். சரி நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு சொத்தை கொடுங்கன்னு கேட்குறான். அட்வொகேட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதையெல்லாம் நீ முடிச்சாதான் உனக்கு சொத்துங்கிறாரு. ஜேசன் கோவப்படுறான். எங்கள் தாத்தா என்னை ஏமாற்றிட்டாரு. அதுக்கு அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, இது எல்லாம் செஞ்சு முடிச்சாதான் உனக்கு சொத்து, அப்படி இல்லை நீ பாதியிலேயே நிறுத்துறேன்னா உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, நீ எம்டியாக தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் ஜேசன் சரி நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஜேசன் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறான். அங்கே ஒரு பொருளுமே இல்லை, அப்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக காலியாக இருக்குது. மறுபடியும் கீழே வந்து பார்க்குறான். இப்போ அவன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த காரை இவங்க தாத்தா ஹார்வர்டோட கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து டின்னர் சாப்பிட்றாரு. இப்போ ஜேசனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, உன் கையில் இருக்க எல்லாத்தையுமே நீ இழக்கணும், ஒரு பைசா கூட இல்லாத ஆளாக நீ மாறணும், அப்படி 1 மாதம் வாழ்க்கை நடத்தணும். 1 மாதம் கழிச்சு நீ இங்கே வரும்போது ஒரு உண்மையான நண்பனை நீ கூட கூட்டிகிட்டு வரணும், ஒரு உண்மையான ஃப்ரெண்டு உனக்கு இருக்கணும். இதுதான் அட்வொகேட் கொடுத்துருக்க 2வது டாஸ்க். ஜேசன் இதை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்கிறாரு. இப்போ என்னோடய வீடு காரு பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டல் பில்லு வருது. கிரெடிட் கார்டை கொடுத்து அனுப்புகிறான், அதுவும் திரும்பி வந்துடுது. இதில் பணமே இல்லைன்றாங்க. ஜேசனோட கேர்ள் ஃப்ரெண்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவிடுறாங்க. ஜேசன் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி கடன் கேட்குறாரு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. ஜேசன் அனுபவித்த வசதியான வாழ்க்கை கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போயிடுச்சு. ஜேசன் தன்னோட அம்மாவான சாரா கிட்ட வராரு. வந்து தனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி கேட்குறாரு. அவங்களுக்கும் அட்வொகேட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, உங்கள் பையன் ஜேசனுக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது 1 மாதத்துக்கு, அப்படி மீறி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் எழுதி வச்சுருக்க அந்த வீட்டை நீங்கள் இழக்க வேண்டி வரும். இதனால் ஜேசனோட அம்மாவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. நொந்து போய் ஒரு பார்க்குக்கு வரான். அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சில் இன்றைக்கி நைட்டு தூங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான். ஆனால் வழக்கமாக அந்த பெஞ்சில் தூங்குற ஆள் விடமாட்டேங்கிறாரு. சரி நம்ம டாஸ் போட்டு பார்த்து இந்த இடம் யாருக்குன்னு முடிவு பண்ணிக்கலாம், ஒரு காயினை எடுங்கிறாரு.
ஆனால் ஜேசன்கிட்ட காயின் இல்லை, அந்த ஆள்கிட்டையும் காயின் இல்லை, 2 பேருமே எம்டி. அந்த நேரத்தில் ஒரு குட்டி பொண்ணு அங்கே வருது, எமிலின்னு சொல்லி. அந்த பொண்ணு அவகிட்ட இருக்க காயினை கொடுக்குறா. அதை எடுத்து டாஸ் போடலான்னு போகும்போது அந்த ஆள் அந்த காயினை பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜேசன் முழிக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பொண்ணோட அம்மா அலெக்ஸி அங்கே வராங்க. வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜேசன் அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பார்க்குறாரு, நீ என்னோடய ஃப்ரெண்டாக இருப்பியான்னு. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த மாத கடைசியில் எனக்கு பணம் கிடைக்கும், நான் உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. இவர் தான் ஏற்கனவே ஒரு காயினை வாங்கி ஏமாற்றிட்டாரு. எப்படி இவரை நம்பும் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு நம்பருக்கு பயப்படுது. அன்றைக்கி நைட் அந்த பார்க்கு பெஞ்சிலேயே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் மதியானம் அந்த சின்ன பொண்ணும் அவங்க அம்மா அலெக்சியாவும் அங்கே வராங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. இவர் அந்த பெஞ்சிலேயே இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நேற்று அந்த ஒரு வாய் பிடுங்கிட்டு ஓடினார் இல்லையா, அவர் அங்கே வராரு. அந்த சின்ன பொண்ணும் அலெக்சியாவும் வச்சிருக்கிறதையெல்லாம் பிடுங்கிட்டு ஓட பார்க்குறாரு. ஜேசன் அங்கே போய் அவரோட ஃபைட் பண்ணி அவரை ஓட விட்டுறாரு. இவங்க 2 பேரையும் சேவ் பண்ணிடுறாரு. அந்த சின்ன பொண்ணு எமிலியும் அலெக்சியாவும் சேர்ந்து ஜேசனை தங்களோட லஞ்ச் சாப்பிட வருமாறு அழைக்கிறாங்க. இப்போ அவங்க ஜேசனை பற்றி கேட்குறாங்க. ஜேசனும் தன்னை பற்றின விவரங்களை சொல்கிறாரு. இந்த மாத கடைசியில் எனக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாவது இருந்தால் தான் நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த சேலஞ்சை நீ கம்ப்ளீட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு எமிலி கேட்குறா. எனக்கு தெரியாது, எதுவுமே கிடைக்காம கூட போகலான்னு ஜேசன் சொல்கிறாரு. இவர் மேலே பரிதாபப்பட்டு அந்த குட்டி பொண்ணும் சரி நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த எமிலியை கூட்டிகிட்டு ஜேசன் அந்த அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அட்வொகேட் 2 பேரும் இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான், நானும் இவரும் ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானது. அந்த சின்ன பொண்ணு பேசுனதில் அந்த அட்வொகேட் கன்வின்ஸ் ஆயிடுறாரு. சரி ஜேசன், நீ இந்த 2வது டாஸ்க்லையும் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறாரு. அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அலெக்சியாவும் எமிலியும் சேர்ந்து ஜேசனை மறுபடியும் அவங்களோட அந்த பார்க்கில் வந்து லஞ்ச் சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த ஜேசன் அவங்கள வெறும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் முடிஞ்சதுங்கிற மாதிரி கிளம்பி போகிறாரு. இதை பார்த்தோன்னே அலெக்சியாவுக்கு அவர் மேலே ரொம்ப கோவம் வருது. அவங்க கோவத்தோட எமிலி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அட்வொகேட்டை வந்து பார்க்குறாரு. அப்போ ஜேசன் கையில் ஒரு கவர் கொடுக்கப்படுது. ஜேசன் நினைக்கிறாரு இந்த கவரில் நம்மளோட கிரெடிட் கார்டு எல்லாமே இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அவர் போன 1 மாதம் வேலை செஞ்சார் இல்லையா, அதுக்கான சம்பளத்தை அதில் வச்சுருக்காங்க. ஜேசனுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுது. அடுத்ததான் அட்வொகேட்டு ஜேசனோட தாத்தா ஹார்வர்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அடுத்த சிடி போடுறாரு. அதில் அவங்க தாத்தா சொல்கிறாரு, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த பணத்தை உண்மையிலேயே பண தேவை இருக்க யாருக்காவது நீ உருப்படியான வழியில் செலவு பண்ணுன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி ஜேசன் அங்கேருந்து கிளம்பி வெளியே வராரு. பழையபடி அந்த பார்க்குக்கே வராரு. அந்த பார்க்கில் ஜேசன்கிட்ட இருந்து ஒரு வாய் பிடுங்கிட்டு ஓடினார் இல்லையா, அந்த பெஞ்சில் தூங்குறவர், அவருக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாரு ஜேசன். ஆனால் பார்க்குக்கு வந்ததுக்கப்புறமா தான் கவனிக்கிறாரு, எமிலியோட அம்மா அலெக்சியாவோட பேகை அந்த ஆள் திருட முயற்சி பண்ணுறான்னு சொல்லி இவர் ஓடி போய் அவனை தடுத்து அந்த பேகை பிடுங்குறாரு. அந்த ஹேண்ட்பேக்குள்ளே தீர்க்கப்படாத கடனாக அந்த எமிலி சின்ன பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்ஸு அப்புறம் நிறைய அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்குறாரு. எமிலியோட அம்மா ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு எமிலி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எமிலி ரொம்ப சீரியஸாக அட்மிட் ஆகிருக்குது அந்த சின்ன பொண்ணு. அவங்க அம்மா அலெக்சியாவை பார்த்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த பணத்தை வாங்கிக்கேன்னு சொல்கிறாரு. அலெக்சியா அதை நம்ப மாட்டேன்றாங்க. இதுவும் ஒரு டாஸ்க்கு தான், இதுவும் நம்மளை ஏமாத்துகிற வேலை தான் நினைக்கிறாங்க. இவனோட சுயநலத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்க நினைக்கிறாங்க, வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணை பார்த்ததுக்கப்புறமா ஜேசனுக்கு ரொம்ப மனசு உறுத்துது, மனசாட்சி குத்துது. அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லி தன்னோட சம்பள கவரை முழுசாக அவர்கிட்ட கொடுத்து இந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட சொல்கிறாரு. அவரும் கட்டிடுறாரு. இப்போ ஜேசன் இந்த டாஸ்க்கையும் முடிச்சிட்டான். ஏன்னா அவன் கையில் எந்த பணமும் இல்லை. தன்னோட சம்பளத்தை முழுசு உண்மையாகவே பண தேவை இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா ஜேசன் அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு வராரு. அவங்க தாத்தாவோட அடுத்த சிடி போடுறாங்க. அவங்க தாத்தா சொல்கிறாரு, ஜேசன் இப்போ உனக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும், உண்மையான ஃப்ரெண்டுனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும், கஷ்டப்பட்டு உழைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் நீ இப்போ பாதி மனுஷன் ஆகிட்ட. இன்னும் நான் உனக்கு டீச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. குடும்பம்னா என்ன, அதை எப்படி வழி நடத்துறது, பொறுப்புள்ள மனுஷனாக எப்படி மாறுறதுன்னு நீ கற்றுக்கணும். இது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேசன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த சின்ன பொண்ணை பார்க்குறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு கேன்சர்னு சொல்லி. அந்த பொண்ணு ஒரு சேப்பலில் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேசனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக பக்கத்தில் உட்காந்து இவரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த எமிலியோட அம்மா அலெக்சியா கிட்ட டாக்டர் பேசுகிறத நின்று கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, இந்த பணம் பத்தாது, இன்னொரு டோனர் நம்மளுக்கு தேவைப்படுவார், இன்னும் ட்ரீட்மெண்ட்டை ஃபர்தராக கொண்டு போகிறதுக்குன்னு சொல்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சில நாட்கள் இந்த எமிலியோட அம்மாவுக்கு ஆதரவாக ஜேசன் இருக்கார். போன தடவை பில் பே பண்ணதுக்காக ரொம்ப நன்றின்னு சொல்லி எமிலியோட அம்மா இவருக்கு நன்றி சொல்கிறாங்க.
சேப்பலில் உட்காந்துருக்கும்போது எமிலி கிட்ட ஜேசன் அன்பாக பேசுவார். அப்போ எமிலி சொல்லுவான், என்னோட வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும், எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன். அவங்களுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு இன்னொரு மேரேஜை நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போகணுன்னு விரும்புகிறேன். அந்த பொண்ணு இப்படி சொன்னதுக்கப்புறமா ஜேசனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருது. இதையெல்லாம் நினச்சி பார்த்து ஜேசன் அந்த எமிலியோட அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான இடத்துலையே இருக்க, நீ கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நம்ம போய் டின்னர் சாப்பிட்டு வரலான்னு சொல்கிறாரு. என்னோட பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ என்னால் வெளியெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி அலெக்சியா சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எமிலி கிட்ட போய் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னை இந்த மாதிரி ஜேசன் வெளியே சாப்பிட கூப்பிடுறாருன்னு சொல்கிறாங்க. எமிலியும் ரொம்ப சந்தோஷமா சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜேசனோட டின்னர் சாப்பிட்றதுக்காக எமிலியோட அம்மா கிளம்பியாச்சு. ஒரு பப்ளிக் பஸ்ஸில் அவங்க கிளம்புறாங்க. ஜேசன் இது வரைக்கும் பப்ளிக் பஸ்ஸில் போனதே கிடையாது. ஏன்னா லக்ஸுரியான லைஃப் வாழ்ந்தான் இல்லையா. அவங்க ஃபேமிலியில் டின்னர் சாப்பிட்ற இடத்துக்கு ஜேசன் கூட்டிகிட்டு போகிறாரு. அது ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது. அங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது குடும்பத்தில் இருக்க ஒருத்தரும் கேட்குறாங்க, ஜேசன் உனக்கு என்ன தாத்தா கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஜேசனோட ஃபோன் கீழே விழுகுது. அதை அவங்க சொந்தக்கார ஒருத்தர் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஜேசனோட தாத்தா சொல்லியிருக்க விஷயங்களெல்லாம் எல்லாரும் கவனிக்கிறாங்க. அதை வச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த ஜேசனுக்கு தான் எல்லா சொத்தும் போய் சேரப்போகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எங்களுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. அங்கே ரகலை பண்ணிவிட்டு ஜேசன் அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு. மறுபடியும் பப்ளிக் பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ தான் இந்த அலெக்சியா சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் அந்த மாதிரி தான் நினச்சேன், நீ ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்குறாங்க. நீ என் மகளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்த பணத்தை கொஞ்ச நாளாக நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு ஜேசன் போகிறாரு. அவர் இன்னொரு கவரை கையில் எடுத்து கொடுத்து, இதுதான் உன்னுடைய அடுத்த டாஸ்க்கு, இதை முடிச்சுட்டு வாங்குறாரு. இப்போ ஜேசன் ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அங்கே பெல்லாங்கிற லேடி வந்து அவரை ரிசீவ் பண்ணுறாங்க. அங்கே இவங்க ஹார்வர்ட் தாத்தாவோட ஒரு பழைய லைப்ரரி கட்டடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு கிடக்குது, பெஞ்செல்லாம் உடஞ்சி கிடக்குது, புக்கெல்லாம் அலங்காலமாக கிடக்குது. அடுத்த நாள் இவர் அந்த லைப்ரரியை சரி பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல புக்ஸையெல்லாம் எடுத்து ஒழுங்காக அடுக்கி வச்சு நல்ல விதமாக பண்ணுறாரு. இந்த லைப்ரரிக்கு இவங்க தாத்தா இந்த ஜேசனோட அப்பா பேரை வச்சுருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமாக தான் இந்த லைப்ரரி அவர் கட்டினதாக சொல்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து. ஜேசன் இங்கே வரும்போது இவனை கொண்டாடுறதுக்காக ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கிறதா அந்த பெல்லா சொல்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஜேசனை மீட் பண்ணுறாரு. உங்கள் அப்பா இந்த ஊரில் தான் இறந்தாரு, பிளெயின் கிராஷில். அப்பா இறந்த இடமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஜேசன் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயங்கிறாரு. இருந்தாலும் ஜேசனோட வற்புறுத்தலின் பேரில் அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேசன் நீங்கள் வருவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்கிறாரு. என்னோட ஜீப்பில் உட்கார வச்சு ஜேசனோட அப்பா இறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பிளெயின் கிராஷ் ஆகி கிடக்குது. இந்த ஜேசனும் சின்ன வயசில் இங்கே தான் இருந்திருக்கிறான். அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. எங்கள் அப்பா எப்படி இந்த ஃப்ளைட்லேருந்து இறந்தாருன்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உங்கள் தாத்தா ஹார்வர்டுக்கு தன்னோட ஆயில் பிஸ்னஸை உங்கள் அப்பா எடுத்து நடத்தணுன்னு தான் ஆசை. ஆனால் ஒர்க் ப்ரெஷர் தாங்காமல் உங்கள் அப்பா தான் இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கோசரம் இந்த ஃப்ளைட்டில் ஏறி கிளம்புனாரு, ஃப்ளைட் கிராஷ் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜேசனுக்கு புரியுது, நான் இது வரைக்கும் மற்றவங்கள தான் குற்றம் குறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் அப்பாவோட மரணத்துக்கு மற்றவங்க தான் காரணம்னு நான் நினச்சேன், இப்போ தான் எனக்கு உண்மை புரியுதுன்னு சொல்கிறான். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்படுறான். அந்த நேரத்தில் ஒரு கும்பல் வந்து அவங்கள சுற்றி வளைச்சிருது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களாம் போலீஸ் இல்லை, அங்கே வசிக்கிற காட்டு மிராண்டித்தனமான ஆட்கள். இவங்க 2 பேரையும் பிடிச்சி கிட்னாப் பண்ணால் நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க அவங்க 2 பேரையும். இந்த ஜேசனுக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருது. ஒரு நாள் வந்து இந்த ஜேசனையும் அந்த கூட வந்தார் இல்லையா அவரையும் பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. ஜேசன் பயப்படுறான், ஐயோ நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறான். ஆனால் நினச்சதுக்கு மாறான் அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே. அவங்க எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கொண்டு வந்து அந்த ரூம்லேயே அவனை தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ தான் கவனிக்கிறான், அந்த ரூமை சரியாக பூட்டாமல் போயிட்டாங்க. இதுதான் எஸ்கேப் ஆகிறதுக்கான சரியான நேரம்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், கூட வந்து அவரை கூட்டிகிட்டு போகாமல் போகிறோமேன்னு சொல்லி ஓடி போய் அவரையும் கூடையே கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா மறுபடியும் கிளம்பி யூஎஸ்கே திரும்ப வந்துடுறான். ஜேசனுக்காக ஏர்போர்ட்டில் எமிலியோட அம்மா அலெக்சியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜேசனை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் எமிலியை பார்க்குறாரு. எமிலிக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்குறாரு. எமிலி சொல்கிறா, எனக்கு குதிரையில் போகணுன்னு ஆசையாக இருக்குங்கிறா. ஜேசன் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்தில் போய் ஒரு இடத்துல வேலி போட்டு வந்தார். அங்கே குதிரையெல்லாம் இருக்குது. அந்த கஸ்தாத்தா அவர்கிட்ட எமிலியை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. அட்வொகேட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ண முடியுமா, நான் அந்த இடத்துக்கு போகணுன்னு கேட்குறாரு. ஆனால் அட்வொகேட் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அட்வொகேட்டோட அசிஸ்டண்ட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு.
அப்புறம் அந்த எமிலியோட அம்மா 3 பேருமா சேர்ந்து டெக்சாஸ்க்கு அந்த கஸ் தாத்தா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல 3 பேருமே குதிரை சவாரி செய்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு உண்மையிலேயே குதிரைனா பயம். ஆனால் ஏன் இதையெல்லாம் சொன்னான்னா, அப்போ தான் இந்த ஜேசனும் அவங்க அம்மாவும் நெருங்கி பழகுவாங்க. இப்படி ரொம்ப தூரம் போகிறது ஒரு சான்ஸாக இருக்குமேன்றதுக்காக தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்குது. இவங்க இப்படி இருக்கும்போது ஜேசனே வாய் விட்டு கேட்குறாரு அந்த எமிலியோட அம்மா கிட்ட, நீயும் நானும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஏன் மாறக்கூடாதுன்னு கேட்குறாரு. அந்த இடத்துல 2 பேரும் ஓகே சொல்லிக்கிறாங்க. அந்த எமிலிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணு எதிர்பார்த்தது இதை தான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அவங்க தாத்தா ஹார்வர்டோட அடுத்த ரெக்கார்டிங்கை தன்னோட ஃபோனில் ப்ளே பண்ணி பார்க்குறாரு இந்த ஜேசன். அவங்க தாத்தா சொல்கிறாரு, உனக்கு கனவு காண்ற சக்தி இருக்கணும், அப்போ தான் நீ உன்னை விட பெருசாக திங்க் பண்ணுவேன். ஆனால் ஜேசன் இது வரைக்கும் கனவே கண்டதில்லை. ஏன்னா நினச்சதெல்லாம் கிடைக்கும்போது எதுக்காக கனவு காணணும் அவர். அன்றைக்கி நைட்டு அவனுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த சின்ன பொண்ணு எமிலிக்கிட்ட வந்து கேட்குறாரு, கனவுகளை பற்றி எனக்கு சொல்லு, உனக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது, எனக்குன்னு கனவுகள் எதுவும் இல்லை, எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜேசன் இந்த அட்வொகேட்டோட ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து சொல்கிறாரு, எனக்குன்னு சொல்ல எந்த கனவுகளுமே இல்லை, கனவு காண்றதில் நான் தோத்துட்டேன். ஆனால் ஒரு விஷயம், மற்றவங்க கனவை நான் நிறைவேற்றி வைக்க முடியும், அந்த சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அட்வொகேட் உத்து ஜேசனையே பார்க்குறாரு. முதல்ல இருந்த ஜேசனுக்கும் இப்போ வந்து நிற்கிற ஜேசனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அவங்க தாத்தா ஜேசன் எப்படி மாறணும்னு விரும்பினாரோ அதே மாதிரி ஜேசன் மாறிட்டு வரதை உணர்றாரு. சரி, முதல் படியாக நான் உன்னோட தாத்தா உனக்காக எழுதி வச்சிருக்கிறதுலேருந்து $1 மில்லியன் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஜேசன் அதனால பெரிய சந்தோஷம் ஒன்றும் அடையலை. ஏன்னா பணம் சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு ஜேசன் இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட ஜேசனோட காரு, அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இப்போ அவருக்கு திரும்ப கிடச்சிருச்சு. இருந்தாலும் ஜேசன் பழைய மாதிரி கெட்ட வாழ்க்கைக்கு போகலை. தன்னோட வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு யோசிக்கிறாரு உட்காந்து. ஜேசன் தன்னோட தாத்தா ஹார்வர்டோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, அப்புறம் இந்த அட்வொகேட்டு, எமிலியோட அம்மா அலெக்சியா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஒரு மீட்டிங்காக கூப்பிட்றாரு. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எனக்கு இப்போ $100 மில்லியன் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த பணம் மொத்தத்தையும் நான் ஒரு விஷயத்தில் போட போகிறேன். அது என்னென்னா, எமிலிஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன். அது கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்காக கட்டப்படுற ஹாஸ்பிட்டல். அங்கே வெயிட்டிங் ஆள், மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா வசதிகளும் அங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை காமிக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நான் சம்பாதிச்சிருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் இழக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் எமிலியோட அம்மா அலெக்சியாவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஜேசனும் அவங்க பின்னாலேயே ஓடுறாரு. அங்கே போனால் அந்த குட்டி பொண்ணு எமிலி இறந்துட்டான்ற செய்தியை கேட்குறாரு. படம் பார்க்குற நம்மளுக்கும் ரொம்ப வருத்தமான சீன் தான் அது. அப்புறமா எமிலியோட வீட்டில் இறுதிச் சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்குக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஜேசனால் வந்து சேர்றாங்க. அந்த எமிலிஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஜேசனோட ஹாஸ்பிட்டல் கட்டுற பிளானுக்கு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணான எமிலி தன்னோட தியாகத்தினால எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணையும் பாராட்டுறாங்க. இறந்து போன எமிலியோட ஆத்மா இதை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா அந்த அட்வொகேட்டு ஜேசனை தன்னோட ஆஃபீஸ்க்கு உடனே வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இப்போ தான் இந்த ஜேசன் கையில் எதுவுமே இல்லையே, கிடைச்ச $100 மில்லியன் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்காக டொனேட் பண்ணிட்டார் இல்லையா. இந்த அட்வொகேட்டு ஆரம்பத்திலேருந்து இந்த ஜேசன் நடந்துக்கிட்டதையெல்லாம் டேப் பண்ணி வச்சுருக்காரு வீடியோவாக. அதை போட்டு காமிக்கிறாரு. பார்க்கில் தூங்குனதுலேருந்து எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. இவருக்கு தெரியாமல், ஜேசனுக்கு தெரியாமையே எல்லாம் டேப் பண்ணியிருக்காங்க வீடியோவாக. ஜேசன் தான் கடந்து வந்த பாதையை அப்படியே பார்க்குறாரு வீடியோவாக. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த அட்வொகேட் சொல்கிறாரு, உனக்கு இன்னொரு கடைசி டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜேசனுக்கு தூக்கி வாரி போடுறது, என்னடா இன்னொரு டாஸ்க்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, பயப்படாதன்னு சொல்லி கையில் ஒரு கவரை கொடுக்குறாரு. நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக உன் கையில் இருக்க எல்லாத்தையுமே இழக்கும்போது $2 பில்லியன் மதிப்புள்ள உங்கள் தாத்தாவோட சொத்து முழுசுமே உன் கைக்கு வந்து சேரணும்னு அவர் உயிர் எழுதி வச்சுருக்காருன்னு சொல்லி அவன் கையில் உயிரை கொடுக்குறாரு. இப்போ உங்கள் தாத்தா சொத்து முழுசையுமே அடையிற தகுதி உனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஜேசன்கிட்ட சொல்கிறாரு. ஜேசனுக்கும் மகிழ்ச்சி ஆயிடுது. ஏன்னா $2 பில்லியன் அப்படிங்கிறது சாதாரண பணம் இல்லை. அதுக்கப்புறம் ஜேசன் பழையபடி அந்த பார்க்கில் வந்து ஒரு நாள் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த எமிலியோட அம்மா அங்கே வராங்க. 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துடுறாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட இந்த படம் இனிதே முடிகிறது. இந்த படம் மூலமாக அவங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்தை பின்னாலேயே ஓடாமல் மனித நேயம், மனித தன்மை, இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது பெட்டர். அப்போ தான் வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தை மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃபுல் ஆஃப் திஸ் மூவி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் மேலான ஆதரவை தாங்கன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.